நேற்று விஜய் வந்து அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார். கூடவே கட்சி பாடலையும் வெளியிட்டிருந்தார். இதற்கு அரசியல் தரப்பில் இருந்து சில நேர்மறையான விமர்சனங்களும் சில எதிர்மறையான விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம அமைச்சர் துரைமுருகன் வந்து இந்த சம்பவத்திற்கு என்ன கமெண்ட் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்வில் அமைச்சர் துரைமுருகன் வந்து பங்கேற்றிருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி யார் வேண்டுமென்றாலும் அரசியல் கட்சி தொடங்கவும் அரசியல் செய்யவும் கொடியேற்றவும் உரிமை உண்டு, அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே விஜயோட அரசியல் பற்றி கனிமொழியிட்ட கேள்வி கேட்டபோது அவங்க வந்து அரசியலில் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், படங்களில் அவர் நடிக்கும்போது இவ்வளோ தெளிவாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காரு, அரசியலையும் அதே போல் இருந்தால் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் விஜயோட அரசியலுக்கு திமுகவினர் யாரும் எதிர்ப்பு சொல்லலை அப்படிங்கிறது இப்போது நெட்டிசன்களால் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. விஜய் ஒர்த் இல்லை, அவருக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்களா, அல்லது வரும் காலங்களில் எப்படியும் நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு தெரில. மொத்தத்தில் உங்களுக்கு இது பற்றிய என்ன கருத்து இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.